நல்லா 5 குட்டி போட்டால் 5க்கும் பால் இருக்குமாண்ணே? 5 குட்டி நல்லாவே பால் இருக்கும். ஏகദേശம் ஒரு குட்டி மெலிவாக போடுச்சுன்னா, ஒரு குட்டி 2 குட்டி மெலிவாக போடுச்சுன்னா கொஞ்சம் பால் சத்து கம்மியாக இருக்கும். அதுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீடிங் பாட்டில் வச்சு பால் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதோடு இது அதுவே நல்லா வளர்த்துரும். இதோட தாயில் 5 குட்டி போட்டு அதுவே வளர்த்துரும். நாங்கள் தொடவே மாட்டோம். அதுவே கூட்டு போய் அதுவே வளர்த்து கொண்டு வந்துடும். நல்லா கொண்டு வந்துடும். ஆமாம், கன்னியாடுகள் 5 குட்டி வரை போடுவோண்ணே. தாராளமாக 5 குட்டி வரைக்கும் போடும். எங்கள் ராஜபாளையம் ஏரியாவில் நீங்கள் 5 குட்டி வம்சம் நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா கன்னி ஆடுங்கண்ணா. இதோட தாயும் கன்னி தான், தவப்பனும் கன்னி தான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 குட்டி வம்சங்கண்ணே. இது தலையத்தில் 2 குட்டி போட்டுச்சு. இப்போ 2000 5 குட்டி தான் போட்டிருக்கு. இதோட தாய் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 3 ஈத்து 5 குட்டியாக போட்டுச்சு. அதனால் இந்த குட்டியை நாங்கள் 5 குட்டி வம்சம் சொல்லி இந்த குட்டியை நிப்பாட்டினோம். இந்த வாட்டி 5 குட்டி போடணும்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனால் இந்த வாட்டி 5 குட்டி போடல. 2 குட்டி தான் போட்டுச்சு. ஆனால் 2 குட்டி நல்லா பெரிய குட்டியாக போட்டுச்சு. இந்த குட்டி வந்து பார்த்தீங்கன்னா 9 நாள் குட்டி தான். 9 நாள் குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் வளர்ச்சி இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும். நல்லா தோட்டம் 1 மாதம் குட்டி மேலே இருக்குது பார்க்க. ஆமாம், 1 மாதம் குட்டி வளர்ச்சி தோட்டம் தெரியும். ஆமாம், நல்லா 5 குட்டி போட்டால் 5க்கும் பால் இருக்குமாண்ணே? 5 குட்டி நல்லாவே பால் இருக்கும். ஏகദേശம் ஒரு குட்டி மெலிவாக போடுச்சுன்னா, ஒரு குட்டி 2 குட்டி மெலிவாக போடுச்சுன்னா கொஞ்சம் பால் சத்து கம்மியாக இருக்கும். அதுக்கு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீடிங் பாட்டில் வச்சு பால் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதோடு இது அதுவே நல்லா வளர்த்துரும். இதோட தாயில் 5 குட்டி போட்டு அதுவே வளர்த்துரும். நாங்கள் தொடவே மாட்டோம். அதுவே கூட்டு போய் அதுவே வளர்த்து கொண்டு வந்துடும். நல்லா கொண்டு வந்துடும். ஆமாம், கன்னியாடுகள் 5 குட்டி வரை போடுவோண்ணே. தாராளமாக 5 குட்டி வரைக்கும் போடும். எங்கள் ராஜபாளையம் ஏரியாவில் நீங்கள் 5 குட்டி வம்சம் நிறையா இருக்குது. நிறையா பேர்த்துட்டு இருக்குது. அப்படியா? ஆமாம். நீங்கள் 5 குட்டி வம்சம் அதில் உள்ள ஆடு வேணுன்னு கேட்டு சந்தைக்குள்ள வந்து கேட்டாலே சொல்லுவாங்க. யாராட்ட இருக்குன்னு, இன்னார்ட்ட இருக்குன்னு சொல்லி கரெக்டாக பேர் சொல்லுவாங்க. ஆமாங்கண்ணே. குட்டி 2 என்ன குட்டினா இதெல்லாம்? ஆமாம், இதில் ஒன்று ஆணு ஒன்று பொண்ணு நிற்கிங்கண்ணே. ஆமாம், அந்த வேலையாடு மாதிரி இருக்கிறது வந்து ஆண் குட்டி, இந்த கன்னி மாதிரி இருக்கிறது வந்து பொட்டை குட்டிங்கண்ணே. கிராஸ் ஆனால் இதில் கிராஸ் ஆச்சு எதுவும்? இதில் கன்னிக்கு தான் கிராஸ் ஆச்சு. ஆனால் போட்டது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்குங்கண்ணே. இதில் இந்த வந்துட்டு இந்த பொட்டை குட்டியை நிப்பாட்டி பார்க்கணும் எங்களுக்கு ஒரு ஆசை. அப்படியா? ஆமாங்கண்ணா. அடுத்த இது 5 குட்டி போடணும் எங்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதில் போய் சொல்லுங்க, இது எங்கேருந்து வாங்கினீங்க ஆடு வந்து பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தில் குருசாமி ஆசான்னு சொல்லி மல்டிபிட்டில் இருக்கார். அவர்கிட்ட வந்து வாங்கினது. அவர்கிட்ட ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 குட்டி வம்சம் ஆடு மட்டும் தான் வச்சுருக்காரு. அவர் வந்து நம்ம சஞ்சு மலையில் மேலே ஆடு மேலே தன்னை போல் அதுவே மேய்ஞ்சி ஆளே மேய்க்கல் போக மாட்டாங்க. அதுவே மேய்ஞ்சி அதுவே வந்து இறங்கிடும். அந்த மாதிரி ஒரு ஆடு வச்சு பழக்கிருக்காரு. அப்படி பயிற்சி கொடுத்துருக்காரு. ஆமாம், பயிற்சி அவரே கொடுத்துருக்காரு. அது மாதிரி நம்ம ஆடு யாரும் மேய்க்கலாம் போக மாட்டோம். அதுவே நம்ம வீட்டை சுற்றி மேய்ஞ்சி வந்து நின்றோம். நம்மகிட்ட ஒரு 10 ஆடு வரைக்கும் இருக்குது. 10 ஆடுமே வீட்டை சுற்றி மேய்ஞ்சி வந்து நின்றோம். ஆமாம். 5 குட்டி வம்சங்கள் இருக்குண்ணே ராஜபாளையத்தில் ஃபுல்லாகவே. ராஜபாளையத்தில் ஒரு முக்காசி ஏரியாவில் 5 குட்டி வம்சம் இருக்குங்கண்ணே. 5 குட்டி வம்சம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா எங்கள் சந்தைக்குள்ள கேட்டிங்கன்னா யாரும் சொல்லி மார்க்கெட்டுக்குள்ள கேட்டிங்கன்னா சொல்லிடுவாங்கண்ணே. இல்லை, எங்கள் திருநெல்வேலி எங்கள் குட்டிலாம் அவ்வளோ இல்லையே. 5 குட்டியில் 3 குட்டி 4 குட்டி சொல்லுதாங்க. ஆமாங்கண்ணே. ஆனால் நம்ம ஏரியாவில் 5 குட்டி வம்சம் நிறையா இருக்குண்ணே. இதோட தாயை நம்மகிட்ட இருந்தது தான். தொடர்ந்து 3 ஈத்து 5 குட்டி போட்டது தான் நம்மகிட்ட தாய் வந்து. அதனால் நம்ம கேரண்டியாக தெரியும். இது அடுத்த ஈத்து 5 குட்டி கண்டிப்பாக போடும். எங்களோட எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனால் கன்னியாடு தான். ஆமாம், ஃபுல்லாகவே கன்னியாடு தான். கன்னியாடில் 5 குட்டி. கன்னியாடில் 5 குட்டி இருக்குது. மற்றபடி உங்கள் ஏரியாவில் உள்ள மாதிரி இந்த வேலையாடு கொடியாடு அந்த மாதிரி இல்லை. எங்கள் ஏரியாவில் கிடையாது. கன்னியாடு தான் எங்கள் ஏரியாவில் அதிகம். கன்னியாடு நல்லா பெருசாக இருக்கேன், பெரிய சைஸாக இருக்கேன். ஆமாங்க, நல்ல சைஸ். இது பரவாயில்ல. 2000 தான் இருக்குது. இல்லை, எத்தனை நாள்? 10 நாள் குட்டி தானே இப்போ? ஆமாங்கண்ணா, கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 9 நாள் ஆகுது. கரெக்டாக துல்லியமாக சொல்லணும்னா 9 நாள் தான் ஆகுது இந்த குட்டி போட்டு வந்து. ஆமாங்க, போட்டது நல்லா பெரிய குட்டியாக தான் போட்டுச்சு. ஆமாங்க, நல்லா ஆக்டிவாக இருக்குண்ணே. நல்லா துருதுருப்பாக இருக்குது. லைட்டாக குழையும் கடிச்சு பார்க்கு குட்டி. 10 நாளில் குழந்தை கடிச்சிருது. குழந்தை கடிச்சு பார்க்க புல் கடிச்சு நிற்கும். 10 நாளில் புல் கடிக்குதானே? ஆமாம், நல்லா பாருங்கள், உங்களுக்கு துல்லியமாக தெரியும். ஆமாம், அது புல்லு கடிச்சு. இந்த குட்டினா மண்ணு திங்கும். லைட்டாக வெளியே விட்டால் மண்ணு திங்கும், புல்லு திங்கும். ஆமாம், தாய் கூட விட்டோம்னா நல்லா இருந்தால் ஒரு 20 நாள் நல்லா குலை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அப்படியா? ஆமாம், இதெல்லாம் ஒரு 20 நாளே வெளியே விட்ட குட்டி தான். நல்லா மண்ணு தின்னாலும் செமிச்சு வெளியே வந்துடும். நல்லா தாயோட போய் மேய்ஞ்சி வந்த குட்டி தான். இதெல்லாம் தன்காலம் மேய்ஞ்சி வந்த குட்டி தான். ஒன்று மேய்க்கலாம் யாரும் போக மாட்டேங்க. இல்லை, நாங்களும் யாருமே போக மாட்டோம். நம்ம ஒரு 10 ஆடு வரைக்கும் இருக்குது. நம்ம வீட்டை சுற்றி கொஞ்சம் 8 முட்டு போய் மேய்ஞ்சிட்டு வந்துடும். ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் அதுவே போய் மேய்ஞ்சி அதுவே வந்துடும் திரும்பி. ஆமாம், மேய்க்கலாம் போக விட. இல்லை, ஆள்லாம் யாரும் மேய்க்கலாம். 9 ஆடு மேய்ச்சல் போயிருக்கோம். எல்லாருமே சுற்றி மேய்க்க தான் போயிருக்கும். அதாவது தனித்தனி ஆடாக இப்போ 2 ஆடு 3 ஆடு சேர்ந்து போயிருக்கும். அது வாக்கில் டீமாக போயிருக்கும். நாய்கெல்லாம் வரட்டுச்சுன்னா? இல்லை, இங்கே உள்ள நாய் நம்ம நாய் கடை அவுத்தா நிற்கும். அப்படிங்கிற நம்ம நாய்களை மிஞ்சி இந்த நாய் உள்ளே வராது. ஆமாம், நல்ல பெரிய சைஸ் ஆடுகள். ஆமாங்க, நல்லா கன்னியாடு, நல்லா கம்பீரமாக இருக்கும். ஆடு நல்லா தோரணையாக இருக்கும். யாரும் கொஞ்சம் குட்டிக்கிட்டே தொட பண்ண முட்டை வரும் ஆடு. அப்படியா? ஆமாங்க, நல்லா இப்போ தாய்மை பண்பு நல்லா இருக்குண்ணே. ஆமாம், நல்ல வம்சத்தில் உள்ள குட்டி இது வந்து. ஆமாங்க, பால் ஓரளவுக்கு இருக்குண்ணே. பால் நல்ல பாலாக இருக்கும். நல்ல சத்தான பாலாக இருக்கும். அந்த 2 குட்டி மிச்ச பால் நம்ம பீச்சி ஒரு டெய்லி ஒரு 300 பால் வரைக்கும் கூட பீச்சி கூட செய்யலாம். அந்தளவு பால் இருக்கும் அந்த குட்டி. ஆமாம், இந்த குட்டிகளுக்குலாம் நாங்கள் எதுவுமே எக்ஸ்ட்ராலாம் ஃபீடிங்லாம் வைக்கல. அதுவே தாய்ப்பால் தான். தாய் மடியை பார்த்தாலும் உங்களுக்கு நல்லா தெரியும்.